தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமா இருக்கக்கூடியவர்கள் உண்டு அப்படின்ட்டு. அப்படின்னா அவங்க வந்து சுத்தமாகல, சுத்தமா கழுவப்படல, அவங்க வந்து பெர்ஃபெக்டா மாறல. ஆனாலும் அவங்களுடைய பார்வைக்கு நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்ப்பா, நான் பரவத்து போயிடுவேன்ப்பா, நான் கரெக்டா இருக்கிறேன்ப்பா, நான் கரெக்டா ஊழியம் பண்றப்பா, நான் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடிய ஒரு கூட்டத்தார் உண்டு அப்படின்ட்டு இன்னைக்கு வேதம் சொல்லி. நிறைய பேர் நான் பார்க்கும்போது அவங்க வந்து சிஸ்டர் சூப்பரா நீங்க ஊழியம் பண்றீங்க, பிரதர் நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க, பாஸ்டர் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன பிரதர் நான் என்ன தம் தூண்டு பண்ணிச்சேன் அவ்வளவுதான், இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். அதே சமயத்துல ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நான் பயங்கரமா பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அதை பெருமையா பேசக்கூடியவர்களும் உண்டு. அதே மாதிரி தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, ஏதோ போய் சொல்லுவாங்க, அப்பப்ப கோவப்படுவாங்க, அப்பப்ப வந்து மற்றவங்களுக்கு புறம் சொல்றது, நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனாலும் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், இதுக்கு மேல நான் வந்து பரிசுத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. பட் வேதம் சொல்லுது நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னையே நல்லவன் சொல்லல, அவன் நல்லவன் ஒருவன் பூமியில இல்லைன்னு சொல்றாரு. அப்போ நான் நல்லவன் கிடையாது. அப்ப நான் எந்த சூழ்நிலையும் சரி, எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நான் வந்து நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு யாராவது நீங்களே உங்களை சொல்லிட்டு இருக்கலாம், நான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்க சொல்லிருக்கலாம், அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்ட் ஆக முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. நீங்க வந்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டாலும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தை பல விதங்களை சிந்திக்கும், நம்மளுடைய யோசனைகள் பலவிதமான காரியங்கள் ஓடிட்டு இருக்குங்க. அதனால நான் பெர்ஃபெக்ட் சொல்றதுக்கு இல்ல, ஆண்டோட கிருபையினால நான் மீட்கப்பட்ட, கிருபையினால நான் பரலோகத்துக்கு கொண்டு போக போறேனே தவிர மற்றபடி என்னுடைய உத்தமமோ என்னுடைய பெர்ஃபெக்ட்னஸோ என்ன வந்து இதை செய்ய போறது கிடையாது. சோ இன்றைக்கு ஒருவேளை நீங்க இதையோட சிந்தையோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் கிட்ட ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு அனுதின பரிசுத்தத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நான் வந்து அழுக்கற கழுவப்படாமலே நான் வந்து என்னை பரிசுத்தவான் அப்படின்ட்டு சொல்லாதிருப்பேன். நாங்க கர்த்தருக்கு சித்தமானால் 2026 ஜனவரி மாசம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என் டைம் லேபர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம். இந்த ஹோம்ல வந்து வயசானவங்க, ஆதரவற்றவர்கள், அதே மாதிரி பேஷன்ஸ், உங்களை வந்து பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோயாளிகளை கூட நம்ம வந்து இந்த ஹோம்ல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2026 இருந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்க கொடுக்க ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ₹1 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ₹1 நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். சோ இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து இந்த ஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஹோமுக்கு வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.